சிம்ம லக்கினத்தின் ஆழமான கர்ம ரகசியம். ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கலாம், தன யோகம் இருக்கலாம், அதிக வருமானம் தரும் அமைப்புகளும் இருக்கலாம். ஆனால் அந்த யோகத்தை அனுபவிக்க விடாமல் வாழ்க்கையை தடுமாறச் செய்யும் ஒரு மறைமுக அவயோக சக்தி இருக்கும். அந்த சக்திதான் லக்னத்திற்கு ஆகாத கிரகம். சிம்ம லக்கினத்திற்கு இந்த மறைமுக அவயோக அமைப்பை உருவாக்கும் கிரகம் 8ஆம் அதிபதியான குரு. குரு இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் சிம்ம லக்கினத்திற்கு அவர் 8ஆம் பாவ அதிபதியாக மாறும்போது வாழ்க்கையில் பல மறைமுக சிக்கல்களை உருவாக்குகிறார். ஏன் வாழ்க்கை முன்னேறவில்லை என்ற கேள்வி. சில சிம்ம லக்கின ஜாதகர்கள் வாழ்க்கையில் இப்படிச் சொல்வார்கள்: நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் பணம் தங்கவில்லை. குழந்தைகளுக்காக எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் அமைதி இல்லை. நம்பி பணம் கொடுத்தேன், திரும்ப வரவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடன் மட்டும் அதிகரிக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கும் முக்கியமான கர்ம அமைப்பு தவறான இடத்தில் செலவழித்தல். குழந்தைகள் மூலம் வரும் கர்ம சோதனை. சிம்ம லக்கினத்திற்கு குழந்தைகள் மீது மிக அதிக பாசம் இருக்கும். அந்த பாசமே சில நேரங்களில் அவர்களின் பலவீனமாக மாறிவிடும். என் குழந்தை உயர வேண்டும் என்று நினைத்து சக்திக்கு மீறி செலவு செய்வார்கள். தேவையில்லாத கோர்சுகளில் சேர்ப்பார்கள். கடன் வாங்கி படிக்க வைப்பார்கள். சமூக மரியாதைக்காக ஆடம்பர கல்வி தேர்வு செய்வார்கள். ஆனால் அந்த செலவுகள் பல நேரங்களில் பொருளாதார சுமையாக மாறும். பணம் கொடுத்தால் திரும்ப வராத அமைப்பு. சிம்ம லக்கின ஜாதகர்கள் உணர்ச்சிவசப்பட்டு பணம் கொடுப்பார்கள். உறவினர், நண்பர்கள், அறிமுகங்கள் இவருக்கு உதவணும் என்று கொடுப்பார்கள். ஆனால் திரும்ப பணம் வராமல் போவது அவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் கர்ம அனுபவமாக இருக்கும். இதனால் மனவேதனை, நம்பிக்கை துரோகம், உறவுச்சிக்கல், பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தாக்கும். சிம்ம லக்கினம் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம். இந்த லக்கின ஜாதகர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு வேறு, அளவில்லாத தியாகம் வேறு. குழந்தைகளை நேசிக்கலாம், ஆனால் கட்டுப்பாடும் அவசியம். தேவைக்கு அதிக செலவு வேண்டாம். கடன் வாங்கி பெருமை காட்ட வேண்டாம். உணர்ச்சியில் முதலீடு செய்ய வேண்டாம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். இந்த கர்மத்தை மாற்றும் ஆன்மீக வழி. சிம்ம லக்கின ஜாதகர்கள் குருவின் அதிதேவதை வழிபாட்டை செய்ய வேண்டும். குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருவார விரதம். மாணவர்களுக்கு கல்வி உதவி, அன்னதானம், மஞ்சள் தானம் இவை கர்ம சுமையை குறைக்கும். குறிப்பாக பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது இந்த லக்கினத்திற்கு மிகப்பெரிய பரிகாரம். சிம்ம லக்கினத்தின் பிரச்சனை பணம் இல்லாதது அல்ல, அளவில்லாத பாசத்தால் தவறான இடத்தில் சக்திக்கு மீறி செலவழிப்பது. இதனை சரியாக கட்டுப்படுத்தினால் கடன் குறையும், மன அழுத்தம் குறையும், குடும்ப அமைதி வரும், யோகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஏனெனில் சில நேரங்களில் வாழ்க்கையை கெடுப்பது வெளி எதிரிகள் அல்ல, நம்முடைய அளவில்லாத பாசமும் தவறான நம்பிக்கையும் தான்.